நாளைக்கு நீ கிளாஸுக்கு போவியா? அது கொஞ்சம் யோசிக்கணுமே. யோசிக்கணுமா? ஏன்? ஏன்னா ஓகே, யோசிக்கணும்னு சொன்னால யோசிக்கணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இது எப்படி நான் இங்கிலீஷில் சொல்கிறது? நான் தான் உங்ககிட்ட கேட்டேன், தெரியாதா? யோசிக்கணும். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கேட்கும்போது நான் யோசித்து சொல்கிறேன், யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா லெட் மீ திங்க். லெட் மீ திங்க். வெரி குட். திரும்ப சொல்ல. குட். எப்போ சொல்லுங்களா? நீங்கள் கத்தல்ல அர்த்தமே இல்லை. அது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்க? ஓ, அதுவா? எப்படி சொல்லுவேன்? தெரியலையே. தெரியணுமா? கண்டிப்பாக தெரியணுமா? சொல்கிறேன். There is no point in shouting here. There is no point in shouting here. There is no point in shouting there. Very good. அப்படியா? என்ன பேச வராளா? ஏதோ பேச வரா அப்படின்னா என்ன? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அவள் ஏதோ சொல்ல வரா. தெரியாதே, நீங்களே சொல்லிக் கொடுங்க. நான் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயம் வந்து பேச வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி அவள் ஏதோ சொல்ல வரா, அவன் ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் தெரியுமா? He is about to say something. She is about to say something. She is about to say something. Very good. அம்மா, நீங்க எப்போ சொல்வீங்கல்ல தங்கச்சி பேசுறதெல்லாம் கண்டுக்காத, அது எப்படிமா இங்கிலீஷ்ல சொல்லணும்? தங்கச்சி பேசுகிறத கண்டுக்கிறாங்க. ஒருத்தங்க நம்ம திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம டென்ஷன் ஆகாமல் அப்படி கண்டுக்காமல் போனோம். ஏன்னா அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காமல் போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் இக்னோர் ஹெர் வேர்ட்ஸ். ப்ளீஸ் இக்னோர் ஹெர் வேர்ட்ஸ். வெரி குட். அம்மா, நான் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, அவளை உள்ள வர சொல்லுங்க, அது எப்படிமா இங்கிலீஷில் சொல்லணும்? அவளை உள்ள வர சொல்லுன்னு சொல்கிறதா? லெட் ஹர் இன். வெரி குட். அவ்வளோதான். சரி, அவளை உள்ள வர சொல்லு. அவனை உள்ள வர சொல்லுங்கன்னா லெட் ஹிம் இன். திரும்ப சொல்லு. அவளை உள்ள வர சொல்லுனா என்ன சொல்லணும்? அவனை வர சொல்லுனா வெரி குட்.